வணங்க. இந்த வீடியோவில் எக்ஸலில் சம் மற்றும் ஆவரேஜ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் ஆட்டோ சம் ஃபங்க்ஷனை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்காக இப்போ நான் ஒரு ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் இருக்குது. இந்த காலமில் சில வேல்யூஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த காலம்லேயும் சில வேல்யூஸ் இருக்குது. இங்கே நான் இந்த டோட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த மூணு துணியோடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மூணுத்தோட டோட்டலுக்காக நான் வந்து சம் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது பாருங்கள், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது இங்கே ஈக்குவல் டு சைன் போட்டோடனே ஃபார்முலா எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சம் ப்ராக்கெட்குள்ளார இந்த வேல்யூ மொத்தத்தையும் நம்ம டைப் பண்ணின்னு உக்கான்னு இருந்தால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தவறான மெத்தட். பாருங்கள், இந்த வேல்யூ ஃபுல்லாக நான் வந்து டைப் பண்ணுறேன். இது மூணுத்தையும் நான் கூட்டணும்னா இந்த வேல்யூ ஃபுல்லாக நான் டைப் பண்ணிவிட்டு உட்காந்து இருக்கிறது வந்து ஒரு தவறான முறை. தெரியாதவங்க சில பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்படி நான் வந்து கணக்கு, அதாவது இப்படி வந்து சம் போடுறது வந்து எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தவறான வழி. ஏன்னா எக்ஸலில் ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட்கட்டு ஈஸி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள், ஈக்குவல் சைன் போட்டாச்சு, சம் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் ஆன் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த செல்லுலேருந்து இந்த மூணு செல்லையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த செல்லோட ரேஞ்சு வந்து இதுக்குள்ளார வந்துடுச்சு. இப்போது இந்த பேரந்தசிஸை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், ஈஸியாக அதே வேல்யூ நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த வேல்யூ ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக அந்த வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். சரி, அதே போல் இப்போ இந்த வேல்யூக்கு உண்டான ஆவரேஜை பார்க்கலாம். ஆவரேஜுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே போல் தான் ஈக்குவல்ட்டு போட்டுட்டு ஈக்குவல்ட்டு போட்டுட்டு ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம். ஓப்பன் பேரந்தசிஸ் இதையும் மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம். பாருங்கள், இது இந்த காலத்தோட ஆவரேஜ் வந்து இது வந்து கிடச்சிருக்கு. இது ஆவரேஜ் ஃபங்க்ஷன். இந்த ஆவரேஜை வச்சு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சம் போட முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ சம் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாம், ஆட்டோ சம்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆட்டோ சம்முக்காக நான் வந்து இன்னொரு ஒர்க் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ்லாம் இருக்குது. இப்போது ஆட்டோ சம் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவல்ட் சம் ஆஃப் போட்டுட்டு இப்போ இந்த காலத்தை முழுக்க செலக்ட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இங்கே வேல்யூ வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் தவறுதலாக சில டைமில் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த 2014 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இயர். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2015 அப்படின்றது இயர், 2016 அப்படின்றது இயர். நம்ம இதை விட்டுட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை மட்டும்தான் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இயரோட சேர்த்து கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து இந்த தப்பை தான் நம்ம செய்கிறோம். சரி, இப்போது இந்த டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோ சம் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஆட்டோ சம் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் எனக்கு ஆட்டோ சம் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து பாக்ஸ் செலக்ட் பண்ணிடுறேன். டோட்டல் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே மேலே ரிப்பன் டேபில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இயரோட சேர்ந்து தான் செலக்ட் ஆகுது. இப்படி இயரோட சேர்ந்து செலக்ட் ஆனால் என்ன ஆகும்? தப்பான ரிசல்ட்டு தான் எனக்கு வரும். சரி, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்போது இந்த ஃபார்முலாவை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். சரி, FY அதாவது ஃபஸ்ட் இயர் அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு முன்னாடி வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட சில லெட்டர்ஸை நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. இந்தமாரி லெட்டர்ஸ் சேர்த்துட்டோம்னா ஆட்டோ சம்மில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த இயரை கால்குலேட் பண்ணாது. சரி, இப்போ நான் FYன்னு போட்டுட்டேன். மீண்டும் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி மெத்தடை காப்பி பண்ண போகிறேன். அதனால் இங்கே இந்த ப்ளஸ் சைன் வந்தோடனே நான் சைடில் எழுதுகிறேன். பாருங்கள், இங்கே FY 2015 FY 2016 மாறிடுச்சு.
சரி, இந்த மாதிரி மாறிட்ட பிறகு எனக்கு ஆட்டோ சம் போட்டால் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் ஆட்டோ சம் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு இந்த செல் ரேஞ்ச் மட்டும்தான் செலக்ட் ஆகுது, இது ஆகலை. காரணம் இது மட்டும்தான் நம்பர்ஸு. இது நம்பர்ஸ் கூட சில வேல்யூஸ் இருக்குது, அதாவது வேறு லெட்டர்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் லெட்டர். அப்போ இது நம்பராக அது எடுத்துக்கல. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நல்ல மெத்தடு. இப்போ வந்து நம்ம என்டர் கொடுக்குறோம். இப்போ இது வந்து சரியான ரிசல்ட் டோட்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுதான் ஆட்டோ சம் ஃபங்க்ஷன். சரி, அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துலையும் கர்சரை வச்சுட்டு ஆட்டோ சம் கொடுக்குறேன். இது மட்டும் தான் செலக்ட் ஆகுது, என்டர் கொடுக்குறேன், வேல்யூ கேந்துச்சு. சரி, இது ஆட்டோ சம் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா சம் மட்டும் கிடையாதுங்க. ஆவரேஜ், கவுண்ட் நம்பர்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். அதனால் நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ சம் ஃபங்க்ஷனில் இந்த யூரோ மார்க்கை நான் செலக்ட் பண்ணும்போது சம் மட்டும் இல்லை, இன்னும் சில ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இப்போ இதில் ஆவரேஜ் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த செல் ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு, என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ எனக்கு ஆவரேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.